வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முக்கிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான வேலை திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மிகவும் பலவீனமான ஆட்சியே தற்போது நாட்டில் இருக்கிறது என குற்றஞ்சாட்டிய சஜித் பிரேமதாச. அனுர அரசு யாழ்ப்பாணத்தில் அதிக அக்கறை, என்ன காரணம்? இனி விரிவான செய்திகள். சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார். வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாக்கியது. நாடாளுமன்ற உறுப்பினர், அவரது உதவியாளர் மற்றும் வாகனத்தின் சாரதி காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி தனது வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விபத்து தொடர்பில் சாவகச்சேரி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அடுத்து உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் வரவுள்ள நிலையில் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் யாழ்ப்பாணம் சென்றார். இப்போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய எந்த ஒரு மாணவரும் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலகுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு இன்றைய தினம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த பிரதமர் அங்கு இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் பேசிய போது, யாழ்ப்பாணம் சிறந்த கல்விக்கான ஒரு மையமாக விளங்குகிறது. இங்கு உள்ளவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் வலியுறுத்த வேண்டிய தேவையில்லை. சமூகத்தில் சிறந்த கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் கல்விக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கி வருகிறது. அத்துடன் கல்வி மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் இடைவிலகலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அனைவரும் சிறந்த கல்வியை கற்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கூறியுள்ளார். தமிழர் விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் இலங்கையில் சீனாவின் செயற்பாடுகள் தொடர்பான சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது பற்றி அவர் கூறிய போது, யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் கடல் எல்லை பாதுகாப்பு இல்லை. அங்கிருந்து குறுகிய நேரத்தில் இந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கு செல்ல முடியும் என்பதன் காரணமாகவே அண்மை காலமாக சீனாவின் பார்வை வடக்கை நோக்கி இருந்தது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். சீனா இலங்கைக்கு உதவி செய்வதை விட இலங்கையில் உள்ள காணிகளையும் வளங்களையும் தனதாக்கிக் கொள்ளும் வகையிலேயே செயற்படுவதாக அவர் தெரிவித்தார். சீன அரசாங்கம் வடக்கில் அரிசியும் வலைகளையும் வழங்கி மக்கள் அவர்களை பக்கம் திசை திருப்ப முயற்சித்த போதிலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு புரைக்கோட்டை பகுதியில் ஐஸ் மற்றும் கொக்கைன் வகை போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 4 கிராம் 800 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 43 கிராம் 600 மில்லிகிராம் கொக்கைன் போதைப் பொருள் ஆகியன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேக நபர் மேலதிக விசாரணை புரைக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் புறக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தினசரி ஊடக சந்திப்புகளை நடத்த தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்த வாரம் முதல் குறித்த ஊடக சந்திப்புகளை நடத்தவும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஊடக மாநாடுகளில் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. அத்தோடு அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை ஊடக சந்திப்புகளில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனோடு புதன்கிழமைகளில் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் சங்க உறுப்பினர்களாலும் மற்ற நாட்களில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு அமைப்புகளாலும் ஊடக சந்திப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பலவீனங்களை கண்டறிந்து அவை குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
குருணாகல் வெள்ளவல பகுதியில் கடந்த டிசம்பர் 24 நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்த தகவல் வழங்குவோருக்கு காவல்துறை 1 மில்லியன் ரூபாவை வெகுமதி வழங்க தீர்மானித்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தகவல்களை வழங்குபவர்களில் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்றும் உத்தரவளிக்கப்பட்டுள்ளது. விசேட செய்தியாளர் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தீட்சகர் புத்திக மனதுங்க வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள முக்கிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். அத்தோடு இந்தியாவில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகளை விரைவில் நாட்டிற்கு அழைத்து வர விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 13 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 7 சம்பவங்கள் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களில் 9 பேர் பலியானதுடன் 2 பேர் காயமடைந்தனர். குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய 30 பேர் இதுவரையில் கைதாகியுள்ளனர். கடந்த ஜனவரி 12 முதல் நாடளாவிய ரீதியில் குற்றங்கள், போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கையின் கீழ் நேற்று வரையிலான காலப்பகுதியில் இவர்கள் கைதாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றங்களுடன் நேரடி தொடர்புடைய 922 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 14,000 பேரும் குறித்த காலப்பகுதியில் கைதானதுடன் 197 சட்டவிரோத துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நடவடிக்கையின் கீழ் நாடளாவிய ரீதியில் கடந்த 1 மாத காலப்பகுதியில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சுமார் 16,000 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களிடமிருந்து 14 கிலோகிராம் ஹெரோயின், 1123 கிலோகிராம் கஞ்சா உள்ளிட்ட பல போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த காலப்பகுதியில் மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 11,054 சாரதிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றங்கள், போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசேட நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தீட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். மிகவும் பலவீனமான ஆட்சியே தற்போது நாட்டில் காணப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாடு பயணிக்கும் பலவீனமான பாதை தெளிவாக தெரிவதுடன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரிசையாக நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். 2028 ஆண்டளவில் நாம் கடனை செலுத்த வேண்டும் என்பதால் அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். நாடு செலுத்த வேண்டிய கடனையும் வட்டியையும் செலுத்த வேண்டுமானால் அரசாங்கம் அதிக வருமானத்தையும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி இலக்குகளையும் அடைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட இணக்கப்பாடு மற்றும் சர்வதேச பிணைமுறி பத்திரதாரர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் குறித்து ஆராயும் பொருளாதார வல்லுநர்கள் அவர்களுடன் செய்து கொண்டுள்ள இணக்கப்பாடுகளின் இலக்குகளை நாம் அடையாவிட்டால் மற்றொரு கடன் மறுசீரமைப்பிற்கு செல்ல வேண்டியிருக்கும். அதுடன் மற்றொரு கடன் மறுசீரமைப்பை நாடுவது நாட்டிற்கு ஒரு பேரழிவாகும். குறுகிய பிரச்சினைகளை இலக்கு வைத்து ஐக்கிய மக்கள் சக்தி அரசியல் ஆதாயம் தேடாது என்பதுடன் நாடு குறித்து சிந்தித்தே செயற்பட்டு வருகிறது. அத்தோடு குறித்த தரவுகளை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.